இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 2ஆம் பாடல் கல்வெட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டும் அந்த கிழக்கு கோபுரத்துடைய வாயில் பகுதியில் தான் இருக்குது. அந்த கல்வெட்டுக்கும் அடுத்த பதிவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சுந்தரபாண்டியருடைய வெற்றி சிறப்பை குறிக்குது. அதாவது பாண்டிய பேரரசரான சடையவர்ம சுந்தரபாண்டியன் காலத்தில் உள்ள ஒரு பாடல் கல்வெட்டு இது. அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னா கோப்பெருஞ்சிங்க பல்லவரையரை தோற்கடித்ததுக்கான ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 செய்யுளாக குறிக்கிறாங்க. முதல் செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெற்றி சிறப்பை குறிக்கிறாங்க, பாண்டிய பேரரசோட வெற்றி சிறப்பு. இன்னொன்று வந்து கோப்பெருஞ்சிங்க பல்லவரையரை அவர் எப்படி தோற்கடித்தார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கொடுத்துருக்காங்க. இதில் ஆரம்பித்து இந்த இடத்துல ஆரம்பித்து இது வரைக்கும் முடியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாண்டிய பேரரசர் வந்து சுந்தர பாண்டியன்னு குறிப்பிடாம மீனவன்னு குறிப்பிட்றாங்க. சுந்தர மீனவன் குறிக்கிறாங்க. ஏன்னா மீன் கொடிய சூடியவர் தானே பாண்டியர்கள், அதனால் மீனவன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீனவன் கொடுத்துருக்காங்க. சுந்தர மீனவன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த சுந்தர மீனவன்கிறது சுந்தர பாண்டியன்னு அர்த்தம். சரி, இப்போ நான் படிக்கிறேன். இது இந்த கல்வெட்டு தான் இது. ஸ்வஸ்தி ஸ்ரீ காரேற்ற தண்டவல காவேரி நாடன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ காரேற்ற காரண மேகங்கள் சூழ தண்டலை காவேரி, தண்டலைனா தன்னறியாமல் ஓடுகின்ற காவேரி நாடன்னா சோழன் தான் அர்த்தம். சோழனை காணலும் தேரேற்றி விட்ட அப்படின்னா என்னென்னா, இந்த சுந்தரபாண்டியர் மன்னர் வந்து என்ன செஞ்சார்னா 3ஆம் ராஜராஜனை துரத்தி விட்டார். அதை நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். 3ஆம் ராஜராஜனை துரத்தி விட்டதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, காவேரி நாடனை காணவலும் தேரேற்றி விட்ட, கண்காணாத இடத்திற்கு ஓட வைத்த செழுந்தமிழ் தென்னவன் அப்படின்னா இந்த சுந்தரபாண்டியருக்கு வந்து செழுந்தமிழ் தென்னவன் பேர். ஏன்னா தென்னவன்னாலே பாண்டியன் அர்த்தம். தமிழை போற்றிய தென்னவன் அப்படிங்கிறது தான் செழுந்தமிழ் தென்னவன் கொடுத்து சென்றதிர்ந்து தாரேற்ற வெம்படை யார் தண்டுபட தனியே போரேற்று நின்ற பெருவார்த்தை என்றும் புதுவார்த்தையை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பேற்பட்ட சோழ மன்னனையே வீழ்த்தி ஓடவிட்ட சுந்தரபாண்டியர் அவரை எதிர்த்து, அதை தான் இப்படி சொல்கிறாங்க, தண்டுபட்ட தனியே போரேற்று, துணை இல்லாமல் தனியே போர் கூட செய்ய முடியாத நிலையில் இருந்த சோழனையே வீழ்த்திய சுந்தரபாண்டியர் அவர்கள் இப்போ 2ஆவதுக்கு வராங்க. பண்பட்ட மேன்மொழி பயிர்கொடி கொங்கையர் கவைமேற் கண்பட்ட முத்த வடங்கண்டு காக்கிலன் யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து கோப்பெருஞ்சிங்க பல்லவரையனை ஒரு புகழ்ந்து சொல்லி அதுக்கப்புறம் அவர் தோற்று போனதை சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, பண்பட்ட மென்மொழி. ஏன் அப்படின்னா ஜெயித்த பேரரசரான சுந்தரபாண்டியனும் தமிழை போற்றியவர் தான், தோற்றுப்போன கோப்பெருஞ்சிங்க பல்லவரையரும் தமிழை போற்றியவர் தான். அதனால தான் இவங்க 2 பேருக்குமே முதல்ல மரியாதை கொடுக்குறாங்க. பண்பட்ட மேன்மொழி பயிர்கொடி கொங்கையர் கவைமேற் கண்பட்டனா அவர் மேல் தாக்குதல் நடத்திய. இந்த கொங்கையருங்கிறது கங்கர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கங்கையர்கள் அப்படிங்கிறது கர்நாடக பகுதிகள் ஆட்சி செய்திருந்தவங்க. அவங்களை ஓட விட்டையில் கண்பட்டனா தாக்குதல் நடத்திய முத்த வடங்கண்டுன்னா வடதிசை கண்டு காக்கிலன்னா காத்தருளிய, அதை பாதுகாத்த காடவர்கோன் என்பட்ட சேனைன்னா பெரிய சேனைன்னு அர்த்தம். என்பட்ட சேனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்பட்ட சேனைங்கிறது வந்து பெரிய சேனைன்னு அர்த்தம். எதிர்பட்டொழுக விழுந்து அதாவது சுந்தரபாண்டியனை எதிர்த்து போர் புரிய வந்த அனைத்து கோப்பெருஞ்சிங்களோட படையினரையும் புன்னீர்னா என்ன, புண் வர அளவுக்கு வந்து தாக்குதல் நடத்தியிருக்கா. புன்னீர் பின்பட்டலைய படைத்தொட்ட சுந்தர மீனவன்கிறது வந்து சுந்தரபாண்டியன்.
அதாவது மீனவங்கிறது என்ன, மீன் கொடியை சூடியவர் தானே பாண்டியர்கள், அதனால் மீனவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, சாளுக்கியர்களை விக்கலர்னு சொல்லுவாங்க. சாளுக்கியரை விக்கலர், பாண்டியர்கள் வந்து மீனவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சிங்களவர்களை சிங்கனர்னு சொல்லுவாங்க. இது வந்து குலத்துங்க சோழன் காலத்து மெய்க்கீர்த்தியில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சுந்தர பாண்டியருடைய கல்வெட்டு. இந்த கோவிலில் இந்த கிழக்கு கோபுரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பாண்டிய மன்னர்களுடைய பாடல் கல்வெட்டு தான் எக்கச்சக்கமாக இருக்குது. இது அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து அடுத்த மேற்கு கோபுரம் போனோம். மேற்கு கோபுரத்தில் தான் கிருஷ்ணதேவராயர் கட்டிய கோபுர கல்வெட்டு ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம்.